அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கமிஷன் பேஸ்ட் மார்க்கெட்டிங் அல்லது ஒரு brokerage அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க. ரியல் எஸ்டேட்ல என்ன பண்ணுறாங்க, ஒரு பையர் ஒரு செல்லர், நிலத்தை விற்கிறவங்க இல்லை வீடு விற்கிறவங்க ஒன்று, வீடு வாங்குறவங்க இன்னொருத்தங்க. ஸோ வாங்குறவங்க பையர், விற்கிறவங்க செல்லர். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். வீடு விற்கிது அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடு வந்து இப்போ புரோக்கர் மூலமா அமையுது அப்படின்னா புரோக்கருக்கு வந்து ஒரு கமிஷன் இருக்கு. 1 crore மேலே போச்சுன்னா 1%, 1 crore சேல் ஆச்சுன்னா 2%, இந்த மாதிரி வந்து ஒரு கமிஷன் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் மோஸ்ட்லி எல்லாரும் பண்றக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஆஃப்லைன்ல பார்த்தீங்கன்னா இது நடந்துட்டு இருக்கும். பையர் அண்ட் செல்லரை மீட் பண்ண வச்சு அந்த டீல் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து அந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு கமிஷன் வாங்கிக்குவாங்க. இப்போ இது ஆன்லைன்ல பண்ண எப்படி இருக்கும்? ஸோ ஐ எம் ரெடி டு brokerage பிட்வீன் பையர் அண்ட் செல்லர். ஸோ எம் மூலமா அந்த ஒரு சேல் நடந்தது அப்படின்னா எனக்கு ஒரு கமிஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வி ஆர் நாட் செல்லிங் அவர் ஓன் ப்ராடக்ட், பட் வி ஆர் செல்லிங் அதர் கம்பெனி ப்ராடக்ட். இதனால நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். எந்த மாதிரி ப்ராடக்டை விற்கலாம்? நீங்க ஈவன் ரியல் எஸ்டேட்டும் இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ள வந்துட்டாங்க. நீங்க சின்ன சின்ன பொருள் எடுக்கும், அமேசான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அமேசான்ல என்ன இருக்குது, அங்கேயும் வந்து ஒரு பையர் ஒரு செல்லர், இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து அமேசானுக்கு போயிட்டு இருக்குது. அமேசானே கம்பெனியே கமிஷன் பேசிஸ்ல தான் அவங்க ஏர்ன் பண்றாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் மேனுஃபேக்சரிங் எனி ப்ராடக்ட். ஸோ தே செல் த அதர் கம்பெனி ப்ராடக்ட் இன் தேர் பிளாட்ஃபார்ம். பையர் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வர்றாங்க, வாங்கினாங்கன்னா அமேசானுக்கு ஒரு கமிஷன் போகுது. ஸோ அவங்களே வந்து கிட்டத்தட்ட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி தான். பட் எனிவே அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமை கொடுக்குறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமேசான் கம்பெனியில் we can register as an affiliate marketers. ஸோ நம்ம மார்க்கெட்டர்ஸ் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்குன்னு ஒரு லாகின் கொடுத்துட்றாங்க. அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ்னு ஒரு லாகின் கொடுத்துட்றாங்க. அந்த லாகின்குள்ளே போயிட்டு நான் வந்து என்னென்ன ப்ராடக்டை செல் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறனோ அந்த ப்ராடக்டை எடுத்துட்டு நான் வந்து என்னோட சோர்ஸ் மூலமாக ஐ கேன் டூ இட். என்னோட சோர்ஸுங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சேனல் மூலமா இந்த ப்ராடக்டை நான் விற்கலாம். இல்லை எனக்கு பெரிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபாலோவர்ஸ் மூலமா நான் இந்த ப்ராடக்டை விற்கலாம். இல்லை வெப்சைட் வச்சிருக்கேன் அப்படின்னா வெப்சைட்டுக்கு நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நான் இந்த ப்ராடக்டை விற்கலாம். ஸோ அப்போ எனக்கு ஒரு சோர்ஸ் இருந்ததுன்னா என்னால் நல்லா பண்ண முடியும். என்ன சோர்ஸ்னா இப்போ நான் சொன்ன இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல், இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஐ கேன் டூ இட் இன் அ பெட்டர் வே வித் மோர் ப்ராஃபிட். ஏன்னா என்னோட சேனலுக்கு வர்றவங்க என்னோட வீடியோ பார்க்கறதுக்கா வர்றாங்க. அதுல வந்து இந்த ரியல் எஸ்டேட் அண்ட் எனி ப்ராடக்ட் நான் அதில் அந்த லிங்கை போடுவேன். ஸோ என்னோட அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் வாங்கினாங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமிஷன் தருவாங்க. இப்போ ஐ எம் வெரி நியூ டு திஸ் ஒன். எனக்கு வந்து லிங்க்கும் சோர்ஸ் கிடையாது. யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ எதுவும் கிடையாது. அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் செல் பண்ணுறது கஷ்டம். பிகாஸ் நான் யார்கிட்ட கொண்டு காமிப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் இந்த ப்ராடக்ட் வாங்கினாவெல்லாம் நம்மளால செல் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாதத்துக்கு நிறைய பேர் வாங்கினா மட்டும்தான் நம்மளால அதைய ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு அமௌண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் சோர்ஸை டெவலப் பண்ணிக்கணும். 1 to 2 years நீங்கள் டைம் வச்சுட்டு இந்த 2 yearsல ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 2,000, 20,000 ஃபாலோவர்ஸ் இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க மூலமா நீங்க ஒரு பேசிவ் இன்கம் நீங்க பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டி வாட் யூ கேன் டூ இஸ் அகைன் மெட்டா ஆட் அல்லது கூகுள் ஆட் ரன் பண்ணி அது மூலமா வந்து இந்த ப்ராடக்டை நீங்க செல் பண்ணி அதுல வந்து ஒரு கமிஷன் ஏர்ன் பண்ணலாம். பட் நீ ஆட் எல்லாம் ரன் பண்ணி கமிஷன் ஏர்ன் பண்றப்ப கமிஷன் ரொம்ப ரொம்ப குறைவாயிரும். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு போயிடும். ஸோ மோஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சேனல் ஏதாவது ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை இன்ஸ்டாகிராம் ஏதாவது வச்சிருப்பாங்க. அதில் இன்பிட்வீன் ஒரு சின்ன ஆட் மாதிரி கொண்டு வந்து அவங்கள போட்டுட்டு இல்லை லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி பண்ணுறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னது? பையர் அண்ட் செல்லர் அந்த ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கிறோம். நம்ம அந்த மீட் பண்ண வச்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த செல்லர் வந்து நம்மளுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ யூ டேக் அமேசான் as a செல்லர், பையர் as a எனி ஒன். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அமேசானோட லிங்க் எடுத்து ஒரு ப்ராடக்ட்ல ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் லிங்க் எடுத்து
நம்மளுக்கு இருக்கிற சோர்ஸ் எதர் இஃப் ஐ ஹேவ் அ வெப்சைட், அதில் வந்து நான் வெப்சைட்டில் வர வச்சு அவங்க மொபைல் ஃபோன் ஆஃபர் அப்படின்லாம் போட்டோன்னு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணோடனே அமேசானுக்கு அந்த சைட் போகும். ஸோ அமேசான் சைட்டுக்கு போனோடனே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கமிஷன் வரும். இதுதான். அப்போ அந்த வெப்சைட்டுக்கு வர வச்சு கிளிக் பண்ண வைக்கிறது உங்களோட வேலை. அதுக்கு தான் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இந்த இந்த டாபிக் நம்ம உள்ள கொண்டு வரோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்காதவங்க வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அவங்க எதர் இன்ஸ்டாகிராம் இல்லை சேனல் ஏதாவது வச்சிருந்தா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ஆட் எல்லாம் கொடுக்கணும்னா இந்த ஆடு கொடுக்குற டெக்னிக் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். பட் இது ஒரு மெயின் மாடியூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறது வந்து எஸ்இஓ மெட்டா ஆட் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு படிக்கிறீங்க. இந்த டைப் ஆஃப் இது வந்து சர்வீசஸ் கம்பெனி யாரும் பெருசாக எடுத்து நம்ம பண்ணுறது இல்லை. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் மாதிரி அவங்க சொந்தமாக ஒரு பர்சன் பண்ணிக்கிறது தான். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வராது. இட் இஸ் மோஸ்ட்லி அண்ட் இண்டிவிஜுவல் பேஸ்ட் ஃப்ரீலான்சிங் ஒர்க் தான். ஸோ அதனால இது வந்து இன்டர்வியூ எல்லாம் பெருசாக இது பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை எப்படி கணக்கு வச்சுக்கிறாங்க அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு லாகின் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த லாகின் மூலமாக யார் யாரெல்லாம் அமேசானுக்குள்ளே வர்றாங்கங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க. வந்தவங்க எத்தனை பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க. வாங்கினவங்க எத்தனை பேர் ரீஃபண்ட் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க. எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. இதுதான் பெஸ்ட் சிம்பிளஸ்ட் வே ஆஃப் நோயிங் அபவுட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் த்ரூ அமேசான். அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணினாலே அமேசான் அசோசியேட்ஸ்னு வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு ஒன் ஆஃப் த largest affiliate marketing programs in the world. The Amazon Associates program helps content creators, publishers, and bloggers monetize their traffic. Millions of products and programs available on Associates use easy link building tools to direct the audience to their recommendation. ஸோ அப்போ நீங்கள் தனியாக ஒரு வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு நீஷ் ப்ராடக்ட் எடுத்துக்கல, இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை மட்டும் உங்களோட வெப்சைட்டில் போட்டு அந்த வெப்சைட்டை ஆர்கானிக்காக எஸ்இஓ மூலமாக நீங்கள் முன்னாடி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் யாராச்சும் கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு கமிஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆடு தான் நீங்கள் போகிறது பெஸ்ட். ஸோ ஆடில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. யூ கேனாட் யூஸ் அமேசான்கிற வேர்டு வந்து ஹெட்லைன்லையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ யூஸ் பண்ண முடியாது. காப்பிரைட்டட் இதை யூஸ் பண்ண முடியாது. ஆஃபர் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அமேசான் போடுற ஆஃபர் அமேசான் தான் கிளைம் பண்ணணும். நீங்கள் அமேசானுக்கு நீங்கள் விற்று கொடுத்தாலும் உங்கள் ப்ராஃபிட்டை குறைச்சிக்கலாங்கிறக்க ஒரு ஆஃபர்னு போட்டிங்கன்னா அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது இது ஸ்லோலி பில்ட். உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா இப்போ இருந்து அப்படியே பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நீஷ் கான்செப்ட் எடுத்துட்டு யூடியூப்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸை சேர்த்திட்டு வாங்க. ஒரு 2 வருஷத்துல ஒரு 10,000 சேர்த்திட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்த்துடலாம், பேசிவ் இன்கம். ஓகே, ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை சைன் அப் பண்ணுங்க. என்னோட ஆல்ரெடி சைன் அப் ஆகிருக்கு. How does Associates program work? You can share the products and available programs on Amazon with your audience through customized linking tools and earn money on qualifying. How do I qualify? Bloggers, publishers, and content creators with a qualifying website or mobile app can participate. So, எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, எந்த வெப்சைட் மூலமாக பண்ணுவீங்க, எந்த ஆப் மூலமாக பண்ணுவீங்க எல்லாமே கேட்குறாங்க. பட் சம்டைம்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் உங்களுக்கு அது தெரியும். If you are an influencer with the external social media following, how do I earn this? You earn from qualified purchases through traffic you drive on Amazon. நீங்கள் எதுவும் கன்வின்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் வந்து உங்கள் மூலமாக அமேசானுக்கு ஒரு லிங்க் போயிருக்கு அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். சைன் அப் பண்ணுறதுக்கு தான் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் video what
905 நம்பர் நீங்க வச்சிருக்கீங்க மின்னல் நம்பர் இல்ல இன்னொன்று ஓடிபி தான் வந்திருக்கேன்னு பாருங்க எஸ்எம்எஸ் அமேசான்ல இருந்து சரி. ஸோ இப்போ ஓடிபி கொடுத்து உள்ள வந்துட்டாங்க எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஸோ என்ன கேட்குறாங்க, யூ மஸ்ட் ப்ரொவைட் வேலிட் பேங்க் அக்கௌண்ட் இந்தியா டு ரிசீவ் பேமெண்ட்ஸ், இதெல்லாம் ரிசீவ் பேமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட அக்கௌண்ட். இது ஹூ இஸ் த மெயின் கார்டர் யூஎஸ் இது. ஸோ நீங்களும் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த ஒரு ப்ராடக்ட் லிங்கை எடுத்து உங்களோட வாட்ஸ்அப்லேயே போட்டு யாராச்சும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு இது வரும் அப்படிங்கிறது நம்ம கமிஷன் வருங்கிறது நான் சொல்கிறேன். இதே தான் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்றப்ப இதே தான் கேட்பாங்க. உங்களுக்கு வெப்சைட் இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். What is your preferred associate store ID? Mohan Apple. What are your website? நம்ம எந்த மாதிரி வெப்சைட் வச்சிருக்கோம்னு கேட்குறாங்க. பண்ணிட்டேன்னா ஃபினிஷ். இன்னைக்கு ஐடி வந்து என்ன, மோகன் ஆப்பிள் 21 லேட்டர். எனக்கு வந்து இப்போ அசோசியேட் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இப்படிதான் கிரியேட் ஆயிடும். என்ன சொல்றாங்க பாருங்க, என்னோட ஏர்னிங்ஸ்க்கு ஒரு டேஷ்போர்டு, சம்மரி ஆஃப் பேமெண்ட், வேற நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ட்ரைனிங் அப்டேட் லிங்க்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு ப்ராடக்ட் லிங்கிங் போயிட்டு ப்ராடக்ட் லிங்கிங்ல டூல்ஸ்ல போயிட்டு நீங்க ஒரு லிங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சைட் ஸ்ட்ரெப் இந்த எக்ஸ்டென்ஸ் எல்லாம் போட சொல்றாங்க.
சரி, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த அமேசானுக்குள்ள நீங்க வந்துடுங்க. அசோசியேட்ஸ் வந்துட்டு இப்போ இதெல்லாம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் அமேசான்ல என்ன இருக்கும். அப்படி எதுவும் இல்லைனாலும் நீங்க டைரக்டா இப்போ அமேசானுக்குள்ள போயிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சைட் ஸ்டேட்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்தது. கெட் லிங்க், நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் லிங்க் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஏசர் ப்ராடக்ட்ல ஒரு பர்டிகுலர் லேப்டாப்பை நீங்கள் செல் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த லேப்டாப் அந்த பேஜுக்கு வந்து கெட் லிங்க், இந்த கெட் லிங்க்ல தான் மோகன் ஆப்ங்கிற லிங்க் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஷார்ட் லிங்க் உங்களுக்கு வேணுமா, ஸ்டோர் ஐடி வந்து இதுதான் ஸ்டோர் ஐடி, ட்ராக்கிங் நம்பர் வந்து இது இல்லை ஃபுல் லிங்காக வேணுமா, காப்பி அஃபிலியேட் லிங்க் ஃபுல் லிங்காக எடுக்குது. இந்த ஃபுல் லிங்க் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கெஸ்ட் விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன், அதே லிங்க் தான். பட் ஏதோ ஒரு இடத்துல பாருங்க யூஆர்எல்ல மோகன் ஆப்னு எங்கேயோ ஒரு ஒட்டி இருக்கும், அது அந்த ட்ராக்கிங் ஐடி உங்களுக்கு இருக்கும். பெரிய லிங்க் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா மோகன் 0086 அப்படிங்கிறது இதுதான் அந்த ட்ராக்கிங் ஐடிங்க. ஸோ இப்போ அமேசானுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்குது, அது வந்து இந்த ட்ராக்கிங் ஐடி யூஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா மோகன் ஒருத்தருக்கு வந்து இந்த அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருந்தோம், அவர் மூலமா இந்த இதுக்கு வர்றாங்க. இப்போ நான் வந்து இல்லை இந்த லிங்க் யாராச்சும் கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை என்னோட வெப்சைட்லையோ என்னோட சேனல்லையோ பார்த்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தாங்க அப்படின்னா இதை போய் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு கமிஷன் அமேசான் தருவாங்க. ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ரக்சர். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டரை நம்ம போய் அமேசானில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்குன்ட்டு ஒரு லிங்க் கிரியேட் ஆகும் வித் ஐடி. அந்த லிங்கை தான் யாராச்சும் வாங்குறவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம வாங்க சொல்லணும். அதை யூஸ் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கமிஷன் வரும். புரிஞ்சுங்களா? ஸோ இதில் எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லலாம் போயிட்டீங்கன்னா $5000 $10,000 பண்ணலாம் அப்படின்னு போட்டுப்பாங்க பர் மந்த்து. ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். இனிஷியலாக நீங்கள் ஒரு சின்ன சின்ன இதுதான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப் வந்து நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு வெப்சைட்டோ சேனலோ இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க, இதை பார்த்துட்டு யாராச்சும் கிளிக் பண்ணி வாங்குறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா நீங்களே ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 45,000 அந்த வாட்ஸ்அப் சாரி இந்த லேப்டாப் போட்ட ரேட் 45,000 வருது. இதுக்கு எவ்வளோ கமிஷன் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அமேசானோட அஃபிலியேட் நம்ம போகிறப்ப இதில் வரணும் ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப்ல போனீங்கன்னா அட்வர்டைசிங் ஃபீ ஸ்கெடியூல் இருக்கு. இதில் போனீங்கன்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ தர்றாங்க கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம லேப்டாப் தான் பார்த்தோம் 45,000க்கு. லேப்டாப் எங்கே வருது, க்ராசரி, இல்லை நீங்கள் அமேசான்லேயே போனீங்கன்னா இந்த லேப்டாப் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பாருங்க. கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அசசரிஸில் வருதுங்களா, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அசசரிஸில் போயிட்டு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இதில் வருது 3.5% நம்ம தர்றாங்க. அதாவது 45,000க்கு 3.5. $1,575 கமிஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் மந்த்லி 10 லேப்டாப் சேல் ஆனால் தான் 15,000க்கு சம்திங் கிடைக்கும்.
அதனால ஸ்லோவா தான் பண்ண முடியும். அதே சமயத்துல இதுக்கு நீங்க வந்து ஆட் எல்லாம் கிரியேட் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா 1575 ரூபால 1000 ரூபாய்க்கு ஆடே போயிடும், இல்லை அதுக்கு மேலே போகலாம். உங்க ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அதனால சேனல் ரெடிமேட் பண்றது அட்வைசபிள். பட் நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அமேசான் அப்டேட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, லிங்க் எடுங்க, முடிஞ்சா நீங்களே ஒன்று வாங்கி பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ட்ராக்கிங்ல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்ல ஏதாவது ஏர்ன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். பத்தி நம்மளுக்கு எதுவும் இல்லை, அதனால சரி. இப்ப அமேசான்ல போய் பண்ணா கமிஷன் ரொம்ப குறைவு. இதை வச்சுட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, எஃபோர்ட் நிறைய போடுறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றப்ப there are some other affiliate market place அப்படின்னு நம்ம சொல்லுவோம். cj.com commissionjunction.com இருக்கு. அது clickbank.com. இந்த clickbank.com என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நிறைய கம்பெனிஸும் உள்ள கொண்டு வர்றாங்க, நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ஸும் உள்ள கொண்டு வர்றாங்க. அப்போ கம்பெனிஸ் வர்றப்ப இப்போ ஐமன் அஃபிலியேட் மார்க்கெட்டர், நான் இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது கஷ்டம், அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சூஸ் த கம்பெனி. இப்போ நான் அமேசான் தனியாக, இன்னொரு கம்பெனி தனியாக, ஒவ்வொருலேயும் தனித்தனியாக போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறது கிளிக் பேங்க்ல பண்ணிட்டேன் அப்படின்னா, கிளிக் பேங்க்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸை நான் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கமிஷன் எவ்வளோன்னு ஒவ்வொரு கம்பெனி போட்டிருப்பாங்க ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எந்த கமிஷன் எனக்கு சூட் ஆகுதோ நான் அந்த கம்பெனியை நான் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்னன்னா, இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் 20 கம்பெனிக்கும் ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கலாம், 20 கம்பெனிக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், 20 கம்பெனிலையும் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் எல்லாம் வரும். ஸோ எந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. அதாவது புக் மெட்டீரியல் மாதிரி டிஜிட்டலாக வர்றது, பிடிஎஃப் இது, இல்லை டொமைன் போஸ்டிங். அதாவது எப்படின்னா ரெக்கரிங் காஸ்ட் அவங்களுக்கு குறையணும் அந்த சேல் பண்ணுறவங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிண்டர் விற்கிறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதே இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் ஒன்று விற்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் தயாரித்தாலும் காஸ்ட் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து கமிஷன் நிறைய தர்றாங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் விற்றாலும் கூட போதும், கமிஷன் நான் தர ரெடியாக இருக்கு, ஏன்னா வேற எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நிறைய சூஸ் பண்ணுங்க, கமிஷன் நிறைய தருவாங்க. இந்த போஸ்டிங் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய தர்றாங்க. ஏன்னா அவங்க எப்படி ஒரு ஸ்பேஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க பணம் கட்டி தான் ஆகும். அதில் உங்களுக்கு ரெண்டல் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணீங்கன்னா, டிஜிட்டல் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ கிளிக் பேங்க்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. அமேசானில் பண்ணீங்கன்னா கமிஷன் ரொம்ப குறைவு. இதே கிளிக் பேங்க்ல போனீங்கன்னா நிறைய கம்பெனி நிறைய ப்ராடக்ட்ஸ் 20%, 30%, 50%, அப் டு 70 எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை விற்றாலே 70% இன் டாலரில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. கிளிக் பேங்க் மாதிரி நம்ம போய்க்கணும். தனித்தனியாக அப்டேட் போய் படித்தோம் அப்படின்னா லேட் ஆகும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ஒவ்வொரு லாகின் இருக்கும். இதே கிளிக் பேங்க் அல்லது cj.com சொல்ல முடியல, இந்த மாதிரி போயிங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் இங்கிருந்தே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி கமிஷனுக்காக சூஸ் பண்ணக்கூடாது, நீஷ் கம்பெனி சூஸ் பண்ணுங்க. அதாவது ப்ராடக்ட்டை உங்களுக்குன்னு அந்த ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், ஒரு ஹாபி இருக்கணும், அதை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை படிச்சுக்கணும் இனிமேலாவது. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக மார்க்கெட்டிங் போடுங்க. ஸோ மார்க்கெட்டிங் வெப்சைட்ஸ் லைவ் அப்படின்னு போடுவோம். இதெல்லாம் இருக்கு, டூலிங்ஸ் இருக்கு, பார்ட்னர் ஸ்டாக், ஃப்ளிப்கார்ட் இருக்கு, மீஷோ, அப்டேட் மார்க்கெட்டிங், இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் போய் பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் இருக்கு.
இந்த மாதிரி தான் நிறைய நியூஸ் அது மாதிரிலாம் எழுதுற மாதிரி எழுதுவாங்க, பிளாக் ஆர்டிகல்ஸ் எழுதுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா அதில் எங்கேயாவது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அஃபிலியேட் லிங்க்குக்கு போயிடும். ஸோ அவங்களுக்கு தெரியாது இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் படிக்காம தெரியாது. இந்த வெப்சைட் வந்திருப்பாங்க, இந்த மாதிரி இடத்துல கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் நேராக அமேசானுக்கோ இல்லை அந்த ப்ராடக்ட் சைட்டுக்கோ உள்ளே போகும். அங்கே போய் ஒரு 30 டேஸ்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அது கமிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரே நாள் கிளிக் பண்ணி வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ தே வில் ஆல்சோ கிவ் விண்டோ பீரியட், 30 டேஸ் விண்டோ பீரியட் தருவாங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணி 30 நாளைக்குள்ள வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு கமிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். எப்படியோ நீங்கள் இதில் இது பண்ணி பாருங்கள், அமேசான் அஃபிலியேட்லையோ இல்லை கிளிக் பேங்க்லையோ ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த லிங்க்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து நீங்கள் பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அந்த அமேசான்லேயே அந்த ப்ராடக்ட்டை வாங்கி பார்க்க சொல்லுங்கள். உங்கள் கமிஷன்ஸ் எப்படி வருது, கம்யூனிகேஷன்ஸ் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் பேசிவ் இன்கம், நாட் ஃபார் அ ரெகுலர் இன்கம். நீங்கள் ரெகுலர் இன்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே போயிருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பேசிவ்க்காக நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். புரிஞ்சுங்களா? இல்லைங்க, சரி ஓகே. ஸோ இதோட அப்டேட் முடியுங்க. நம்ம வந்து ட்ராப் ஷிப்பிங் நம்ம பார்க்கலாம், மண்டே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் இது பார்ப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது டாபிக் எடுக்காமல் இருந்தால் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் எல்லாம் பார்த்துட்டு எடுக்காத டாபிக் ஏதாவது இருந்தாலும் மறுபடியும் எடுத்துக்கலாம்.